எப்பயுமே இட்லிக்கு சட்னி சாம்பார்னு செஞ்சு போர் அடிச்சு போச்சா, அப்போ சூப்பரான இந்த தக்காளி குருமாவை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், தாறுமாறாக இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் கிராம்பு, பட்டை, கல்பாசி இதுதான் ரொம்ப மெயின். அது போட்டால் தான் குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்துட்டு இப்போது 4 தக்காளி, இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு இதெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூடயே சேர்த்துக்கலாம். அது நல்லா வதக்கணும் அப்படின்னா பச்சை வாரையெல்லாம் போய் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் தேங்காய் கொஞ்சம், கசகசா, பொட்டுக்கடலை, கொஞ்சமாக சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த குருமா கூடயே சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறமா நம்மளோட குருமா சூப்பராக ரெடி ஆகிடும். அது மேலே அப்படியே கொத்தமல்லி தூவி சுட சுட இட்லி எடுத்து தட்டில் வச்சு அது மேலே அப்படியே ஊற்றி கொஞ்சம் பிச்சு வாயில் வச்சோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். எப்பயுமே இட்லிக்கு சட்னி சாம்பார்னு செஞ்சு போர் அடிச்சு போச்சா, அப்போ சூப்பரான இந்த தக்காளி குருமாவை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், தாறுமாறாக இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் கிராம்பு, பட்டை, கல்பாசி இதுதான் ரொம்ப மெயின். அது போட்டால் தான் குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்துட்டு இப்போது 4 தக்காளி, இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு இதெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூடயே சேர்த்துக்கலாம். அது நல்லா வதக்கணும் அப்படின்னா பச்சை வாரையெல்லாம் போய் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் தேங்காய் கொஞ்சம், கசகசா, பொட்டுக்கடலை, கொஞ்சமாக சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த குருமா கூடயே சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறமா நம்மளோட குருமா சூப்பராக ரெடி ஆகிடும். அது மேலே அப்படியே கொத்தமல்லி தூவி சுட சுட இட்லி எடுத்து தட்டில் வச்சு அது மேலே அப்படியே ஊற்றி கொஞ்சம் பிச்சு வாயில் வச்சோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.